வணக்கம். அதிமுகவின் 45 மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடிக்கு எதிராக அந்தர்பல்ட்டி அடித்துள்ளனர். அதிமுகவின் தொண்டர்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. 11 தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்ததும், அதிமுகவில் புதிய விதிகளை எடப்பாடி அவருக்கு சாதகமாக போடுவதும், அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தவறான முடிவுகளின் காரணமாகவும் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக அரசியல் களம் உருவாகியுள்ளது. இனியும் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வரவேண்டும் என்ற எண்ணம் அவருக்கும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. தமிழக மக்களுக்கோ ஏன் அதிமுகவின் உண்மையான தொண்டர்களுக்கோ கிடையாது. புதிதாக மாவட்ட செயலாளர்களை எடப்பாடி நியமித்துள்ளார். எஸ்பி வேலுமணியின் மாவட்ட செயலாளர் பதவியை பறித்தும், சி.வி. சண்முகத்தின் மாவட்ட செயலாளர் பதவியை பறித்தும் புதிய நபர்களை நியமித்துள்ளார். இது எந்தவித அரசியல் பார்வை? எடப்பாடியை பொறுத்தளவிற்கு அவர் செய்வது எல்லாம் சரியாக இருக்கலாம். ஆனால் அவருக்கு ஒட்டுமொத்தமான பங்களிப்பை நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏனென்றால் அதிமுகவை உருவாக்கியது எடப்பாடி கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை உருவாக்கியிருந்தால் அவரது விருப்பத்திற்கேற்ப செயல்படலாம். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை உருவாக்கி சிறப்பாக ஜெயலலிதா அவர்கள் அம்மா அவர்கள் நடத்தி 100 ஆண்டுகள் ஆனாலும் அதிமுகவை யாராலும் அழிக்க முடியாது என்று கூறிய அந்த மிகப்பெரிய பேரியக்கத்தை எடப்பாடி கொஞ்சம் கொஞ்சமாக தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கும், நிர்வாகிகள் தன் பேச்சை கேட்கக்கூடிய நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதையும் மாவட்ட செயலாளர்கள் 45 பேர் எதிர்த்து அந்தர்பல்ட்டி அடித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இனி வரக்கூடிய எந்த ஒரு தேர்தலிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு வெற்றி பெறுவது கடினம். இனியும் நாம் அவருக்கு வாய்ப்பை வழங்க வேண்டாம். அவரது பதவியை முதலில் பறிக்கும் வரைக்கும் அதிமுகவின் நிகழ்ச்சிகளிலோ அல்லது எடப்பாடி பழனிசாமியின் கட்டளைகளையோ நாங்கள் ஒருபோதும் கேட்டு நடைபெற மாட்டோம் என்று 45 மாவட்ட செயலாளர்கள் அந்தர்பல்ட்டி அடித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு அரசியல் களமும் தற்பொழுது எடப்பாடிக்கு எதிராக அமையும் என்பதை அதிமுகவின் தொண்டர்களை கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.